அது 1959 ரஷ்யா. விஜய் என்ற ஊர் ரஷ்யாவோட சைபீரியன் வேலி, அதாவது ஐஸ் அந்த மவுண்டனுடைய அடிப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு அழகான கிராமம். அந்த ஊரில் மக்கள் தினசரி அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போது ஒரு பையன் போயிட்டு அந்த ஜனங்கக்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டை வைக்கிறான். அது என்னன்னா, இந்த மாதிரி அவனுக்கு கூட படித்த 9 பேர் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்ஸிங் இருக்காங்க, அவங்கள நம்ம தேடணும் அப்படின்ட்டு ஒரு ரிக்வெஸ்ட் ப்ளேஸ் பண்ணுறான். அந்த மக்களும் ஊர் முழுக்க தேடி, அந்த ஊர் மக்களும் இந்த பையனும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது இந்த 9 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெக்கிங் போன பசங்க இந்த 4 வரைக்குமே ரிட்டர்ன் வரல, அவங்க மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. போலீஸுமே இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து அதை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 9 பேர் ஸ்டூடெண்ட்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரஷ்யன் ஹிஸ்ட்ரியிலேயே இந்த நாள் வரைக்குமே ஒரு அன்சால்வ்டு கேஸாக இது இருக்குது. ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த மிஸ்ட்ரி பின்னால் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குமரனின் கதைகள். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ யார் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்? இவங்களுக்கும் இந்த இன்சிடெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்? அந்த 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆச்சு? அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பையன் யார் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த 9 பேர் ஸ்டூடெண்ட்ஸுமே ரஷ்யாவில் ஒரு யூனிவர்சிட்டியில் அவங்க ஃபைனல் இயர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு சில நாட்டில் அந்த ஆர்மியில் அவங்க சர்வ் பண்ணணும். ஸோ ஒரு சில பேருக்கு அது மேண்டேட்ரியாக இருக்கும், அதாவது கம்பல்சரி அவங்க ஆர்மியில் சர்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு சில பேர் அந்த ஆர்மி ஜாப்லேயே லைக் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அதுலேயே அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ ரஷ்யாவில் எப்படின்னா, ஸோ இப்போ நம்ம காலேஜ்லலாம் இன்டர்ன்ஷிப் இதெல்லாம் முடிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் அதே மாதிரி ரஷ்யாவில் இதே சப்மிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரேங்கிங்ஸ் தருவாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த காலேஜ் இன்டர்ன்ஷிப் அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற மார்க்ஸ் மாதிரி இந்த ரஷ்யாவில் அவங்களுக்கு இந்த மாதிரி கேம்பிங் லைஃப் சர்வைவல் ஸ்கில்ஸ் அவங்க பண்ணாங்கன்னா, ஸோ இதனால அவங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும், ஒரு ரேங்கிங் கிடைக்கும். ஆர்மிலையுமே ஃப்யூச்சரில் அவங்க நல்ல ஒரு போஸ்ட்டில் ப்ளேஸ் ஆகிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால தான் இந்த டயட்லவ் குரூப் இவங்க இந்த 10 பேருமே ரஷ்யாவுடைய த டெட் மவுண்டன் அப்படின்ற இடத்துல அவங்க கேம்பிங் ட்ரெக்கிங் போக அவங்க பிளான் போடுறாங்க. ஸோ அவங்க இந்த லொக்கேஷனை சூஸ் பண்ண காரணம் என்னென்னா, இந்த டெட் மவுண்டன்ன்ற இடம் ஸோ ரஷ்யாவில் ஒரு கம்ப்ளீட்லி யாரும் எந்த ஹியூமன்ஸுமே அங்கே போகாத ஒரு பிளேஸ். நைதர் பேர்ட்ஸ் நார் அனிமல்ஸ் அது எதுவுமே அங்கே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்க போய் கேம்பிங் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஐசி பிரதேசத்தில் நம்ம -30°C வரைக்குமே அங்கே கிளைமேட் ரொம்ப அந்தளவுக்கு கோல்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரதேசத்தில் தான் அவங்க ட்ரெக்கிங் போக நினைக்கிறாங்க. ஸோ இது இந்த குரூப்போடைய ஹெட் த டயட்லவ், இவருக்கு பின்னால் தான் இந்த குரூப்புக்கு இந்த டயட்லவ் குரூப்புன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வருது. ஸோ இந்த 10 பேருமே அவங்க இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக அவங்களோட ரேங்கிங்ஸை அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கோசரம் ஸோ அவங்க கேம்பிங்கு போகிறாங்க. ஸோ ரஷ்யாவில் பேசிக் என்னென்னா, அவங்க ரேங்கிங்ஸ் வைஸ் லைக் பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்டுன்னு சொல்லிட்டு 3 லெவல்ஸாக இருக்கும். இவங்க ஆல்ரெடி பேசிக் லெவலை தாண்டி இன்டர்மீடியட்டுக்கு ஒரு பாதி அளவுக்கு அச்சீவ் பண்ண ஒரு குரூப், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெக்கர்ஸ் தான். ஸோ இவங்க நெக்ஸ்ட்டு அட்வான்ஸுக்கு போகணும் அப்படின்னா இந்த பிரதேசத்தில், அதாவது இந்த டெட் மவுண்டன், இந்த சைபீரியன் வேலியில் இருக்கிற இந்த டெட் மவுண்டனில் அவங்க ட்ரெக்கிங் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றதுனால அவங்க இந்த இடத்த சூஸ் பண்ணாங்க. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி விஜய் என்ற ஊர் இவங்க இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணணும். ஸோ இந்த 10 பேருமே அவங்க காலேஜ்லேருந்து இந்த விஜய் என்ற பிளேஸுக்கு அவங்க வராங்க. ஸோ அவங்க விஜயில் அவங்க இறங்குறப்போ ஈவினிங் ஆகுது. ஸோ அந்த ஈவினிங் அந்த -30°C அந்த குளிர் கிளைமேட்டில் அவங்க நெக்ஸ்ட்டு மூவ் ஆக முடியாது, சுற்றி இருட்டாயிடுச்சுன்றதுனால நியர்பை அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் ஜனங்கக்கிட்ட பேசி அவங்க ஒரு ஷெல்டர் வாங்கின்னு அவங்க அங்கேயே நைட் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ நைட்டு ஸ்டே பண்ணி காலையில் நம்மளோட ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ராத்திரி எல்லாருமே ஒரே பக்கம் ஸ்டே பண்ணி சாப்பிட்டு தூங்குறாங்க. இருச்சப்போ அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு பையன், அவன் பேர் யூரி யூடின், அவனுக்கு உடல்நிலை அவன் சரியில்லாமல் போகுது. ஸோ அவன் ரொம்ப ஹை ஃபீவர் இருக்கிறதுனால, அதுவுமே ரொம்ப ஐசி பிரதேசம் இருக்கிறதுனால அவனுக்கு ட்ராவலிங்கில் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. ஓகே, இட்ஸ் நாட் கீப்பிங் வெல். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா,
அவனை வந்து ட்ரெக்கிங்லேருந்து அந்த குரூப்போட கேப்டன் இந்த டயட் லவ் அவனை வந்து நீ ட்ரெக்கிங்க்கு வர வேணாம், நீ இங்கேயே நீ ஸ்டே ஆகிடு, நாங்கள் 9 பேருமே நம்ம ட்ரெக்கிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவனுக்கு என்னன்னா இவனுமே கூட போகணும், பிகாஸ் இவனுக்குமே ரேங்கிங் எஃபெக்ட் ஆகும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதனால் அப்படின்னு இவனும் எவ்வளவோ அந்த குரூப் கேப்டன்கிட்ட அவன் பேச பார்க்குறான். பட் அவனோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் ரொம்ப வர்ஸ்ட்டாக இருக்கிறதுனால எந்த டேப்லெட்டுமே கொடுத்தாலுமே அவனால் அந்த காரணத்தினால அவன் வந்து இந்த ட்ரெக்கிங்லேருந்து அவன் வெளியே வரான். ஸோ அவன் விஜயன்ற ஊர்லேயே அவன் ஸ்டே ஆகிறான். வேறாஸ் இந்த 9 மெம்பர்ஸ் குரூப்புமே அவன் ட்ரெக்கிங்கை ஆரம்பிக்கிறான். இந்த டயட் லவ் குரூப் வந்து அவங்களுடைய ட்ரெக்கிங் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த குரூப்போட கேப்டன் யூடின் கிட்ட அவனுக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவங்ககிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, லைக் நம்ம 9 பேருமே லைக் ட்ராவலில் நம்ம ட்ரெக்கிங் பண்ண போகிறோம், இவ்வளோ நாள் வந்து நம்ம ஒரு டெட்லைன் வச்சுக்கலாம், அந்த டைமுக்குள்ளே நம்ம ரிட்டர்ன் ஆகலைன்னா நீ வந்து நியர்பை போலீஸ் இல்லை ஆர்மி ஹெல்ப்பை நீ கேட்டு நம்மளை நீ தேடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து யூடின் கிட்ட சொல்லிவிட்டு அந்த குரூப்போட கேப்டன் வந்து அந்த குரூப்பை வந்து ட்ரெக்கிங்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அதே மாதிரி வந்து இந்த டயட் லவ் குரூப் வந்து 9 மெம்பர்ஸுமே ட்ரெக்கிங் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த விஜய் என்ற ஊருடைய அழகான அந்த ஊருடைய ஐசி பிரதேசத்தை ரசிச்சுட்டு அந்த டெட் மவுண்டனை ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த குரூப் ஆஃப் ட்ரெக்கர்ஸ் இந்த 9 மெம்பர்ஸுமே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அது Day 1 அன்றைக்கி காலையிலேருந்து அவங்க வந்து அவன் தொடர்ச்சியாக போகாமல் ஒரு பிரேக் எடுத்து அவங்க வந்து அந்த மலையை ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போது வந்து ராத்திரி டைம் ஆகிறதுனால ஸோ அங்கேயே வந்து அவங்க எடுத்துகிட்டு போன டென்ட்டை போட்டு அவங்க வந்து ஸ்டே பண்ண நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து அந்த மவுண்டனோட பீக் அவங்க ரீச் பண்ணுற டைமில் ஹெவி ஸ்னோஃபால் ஆகி அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட்டே இல்லாமல் அவங்க வந்து அந்த விசிபிலிட்டியை கம்மியாகி டேலைட் விசிபிலிட்டி கம்மியாகி அதனால் வந்து அவங்க அங்கேயே லைக் அவங்க ஸ்டே பண்ண ஒரு டென்ட் போடுறாங்க. ஸோ அந்த டென்ட்டு போட்டு அவங்க இன்னும் பீக் ரீச் ஆக ஒரு கொஞ்சம் தூரம் இருக்கிறப்பவே வந்து டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிடுறாங்க அன்றைக்கி 2. ஸோ நான் டேரெக்டாக Day 2க்கு வந்துட்டேன். Day 1 அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க டென்ட் போட்டமேலன்றதுக்கு நான் பின்னாடி வரேன். ஸோ Day 2 என்ன ஆச்சுன்னா யூடினுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீ ரெக்கவர்டு. அப்புறமா வந்து அவன் நார்மலான இதுக்கு போகிறான். ஸோ அவனுமே லைக் ட்ரெக்கிங்க்கு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறான். பட் லோக்கல் பீப்புள் வந்து நீ ஒண்டியாக போகிறதுக்கு வந்து அட்வைசபிள் கிடையாது, நீ போகாத, உன் குரூப் வாபஸ் வரும், லைக் ஒன்ஸ் தேர் பேக் நீ வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க கூட நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இவனுமே அங்கே எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்களோ அங்கேயே வந்து அவன் பொறுமையாக இருக்கான். Day 2 இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு 3rd டே வருது, 4th டே வருது, 5th டே வருது, 6th டே, அப்படியே நாட்கள் போய் லைக் 11 டேஸ் ஆகிடுது. அவன் வந்து இப்போது அந்த குரூப்புமே அந்த மலை ஏறிட்டு அவங்க வாபஸ் வரல. இவனுமே லைக் வரியாக ஆரம்பிக்கிறான். இவன் என்ன பண்ணுறான்னா அவங்க வந்து டேரெக்டாக ஊருக்கு வந்திருக்க மாட்டாங்க, அவங்க டேரெக்டாக வந்து அவங்களுடைய காலேஜ் இருக்க ஊருக்கே அவங்க போயிட்டுருப்பாங்க அப்படின்னு இந்த 9 மெம்பர்ஸோடைய ஃபேமிலிக்கு அவங்க கால் பண்ணி கேட்குறான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இன்னும் அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் அவங்க வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு இன்னுமே வந்து லைக் அவன் பேனிக் ஆகிடுறான். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறான்னா அவங்க ஊருடைய லோக்கல் ஜனங்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்க ஆரம்பிக்கிறான். நான் ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ தான் வந்து இந்த விஷயம் வந்து லோக்கல் ஜனங்க மத்தியில் வந்து ஒரு பெரிய நியூஸாக பரவுது. ஸோ இந்த லோக்கல் மக்களுமே அந்த ஊர் மக்களுமே ப்ளஸ் யூடினுமே அந்த ஊருடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. அதாவது இந்த 9 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெட் மவுண்டன் அந்த பிரதேசத்துக்கு அவங்க ட்ரெக்கிங் போனாங்க, ஆனால் அவங்க இன்னும் வாபஸ் அவங்க ரிட்டர்ன் வரல அப்படின்னு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸுமே அதை கேட்டு அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிற ஒரு ட்ரெக்கர்ஸ், அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்க வந்து அவங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காது, நம்ம இன்னொரு நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. பிகாஸ் நான் ஏற்கனவே நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி பேசிக் லெவலில் க்ராஸ் பண்ணி இன்டர்மீடியட்டில் வந்து ஒரு கொஞ்சம் லெவலில் அச்சீவ் பண்ண ஒரு ட்ரெக்கர்ஸாக இருக்காங்க. ஆனால் அந்த ஊர்லேயே வந்து அதாவது லைக் அவங்க அந்த டைமில் வந்து லைக் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ட்ரெக்கர்ஸ். ஸோ அதனால் வந்து போலீஸ்க்குமே இவங்களுக்கு பற்றி தெரிஞ்சிருக்கு. அதனால் வந்து
ஒரு 2 days ஆகட்டும், ஒரு 1 day ஆகட்டும், நான் வந்து மறுபடியும் அவங்கள நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஊர் மக்களுக்கும் யூனியனுக்கும் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பிகாஸ் ஈவன் ஆஃப்டர் 2 days ஆன மேலுமே அந்த அந்த 9 மெம்பர்ஸ் கிட்டேருந்து எந்த நியூஸுமே இல்லை, அவங்களுமே வரல. ஸோ மறுபடியும் 2 days ஆன மேலே ஊர் மக்களும் யூனியனும் மறுபடியும் போலீஸ்கிட்ட போகிறாங்க. இப்போ வந்து போலீஸ் கொஞ்சம் சீரியஸாக ஸ்டெப் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. பிகாஸ் அவங்க வந்து குவிக் ஆக்ஷன் எடுக்கணுன்றதுனால அவங்க வந்து ஆர்மிக்கிட்டேயுமே ரஷ்யன் மிலிட்ரிக்கிட்டேயுமே அவங்க வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ நேராக ரஷ்யன் மிலிட்ரியும் ரஷ்யன் போலீஸும் அந்த டெட் மவுண்டனுக்கு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரஷ்யன் போலீஸும் ரஷ்யன் ஆர்மியும் வந்து இந்த 9 பேர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து தேடி அந்த டெட் மவுண்டன் வேலைக்கு அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த இடத்துக்கு ரீச் ஆனப்போ அந்த இடத்துல இருக்கிற சுச்சுவேஷன் வந்து இவங்கள பார்த்த உடனே ரொம்ப ஷாக்கிங் சுச்சுவேஷனாக இருக்குது. அது என்னென்னா, இவங்க டென்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீக்குக்கு அவங்களோட மலையோட உச்சிக்கு போக ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே அவங்க வந்து ஒரு டென்ட்டு போட்டிருக்காங்க. என்ன காரணம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஸ் ரொம்ப ஜாஸ்தியாகி ராத்திரி கிளைமேட் ரொம்ப சிவியராக போயிட்டு அவங்களுக்கு வந்து விசிபிலிட்டி கம்மியானதுனால அவங்க வந்து பீக்குக்கு கொஞ்சம் கீழே வந்து அவங்க டென்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டென்ட்டு போய் பார்த்த போலீஸுக்கு என்னன்னா, ஸோ அந்த டென்ட்டுக்குள்ளே இவங்க வந்து ஒரு ஃபயர் மாதிரி போட்டு அவங்கள வார்மாக வச்சுக்க ஒரு நெருப்பை பற்ற வச்சுருக்காங்க. அந்த மாதிரி க்ளோஸ் டென்ட்டில் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க இருக்கிற அந்த டைமில் வந்து அந்த டென்ட்டோடைய லுக் எப்படி இருக்குன்னா, நான் வேணால் ஸ்க்ரீனில் போட்டு காமிக்கிறேன். ஓகே. ஸோ அந்த டென்ட்டை வந்து கட் பண்ணி யாரோ கிழிச்சு அவங்க வெளியே வந்திருக்காங்க. அந்த -30 கிளைமேட்டில் வந்து வெளியே வந்த அத்தனை பேருமே அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸு கிட்டத்தட்ட அவங்க டென்ட் போட்ட இடத்துலேருந்து 1.5 kilometers வரைக்குமே அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் போயிருக்கு. ஆனால் அங்கே ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணி போன போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சீன் அங்கே தெரியுது. அது என்னென்னா, அவுட் ஆஃப் 9 மெம்பர்ஸ் 9 பேரில் 5 பேருடைய பாடிஸ் அங்கே கிடக்குது. அந்த பாடிஸை பார்த்த போலீஸுக்கு இன்னொரு ஷாக் இருக்குது. அது என்னென்னா, இது வரைக்குமே அது மிகப்பெரிய ஒரு சஸ்பெக்டாக இருக்கிற விஷயம். பிகாஸ் எந்த ஒரு ஹியூமன் பீயிங்ஸுமே அந்த அளவுக்கு ஒருத்தனை கொடூரமாக நம்ம வந்து சித்திரவதம் பண்ணி கொலை பண்ணால் எப்படி அவங்களோட பாடிஸ் இருக்குமோ அப்படி தான் இருக்குது. அண்ட் மோரோவர் -30 அந்த ஊரோட கிளைமேட், அந்த கேம்பை அந்த டென்ட்டை கிழிச்சிட்டு வந்த அத்தனை பேர் உடம்புல அவங்க இன்னர் வேர்ஸ் மாத்திரம் தான் இருக்குது. ஓகேங்களா. அவங்க போன அந்த ஜர்க்கின்ஸு அவங்கள கோல்டில் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கோசரம் அவங்க போட்டுருக்க துணிகள் எதுவுமே இல்லை. அவங்க ஜஸ்ட் அவங்க இன்னர் வேர்ஸ் மாத்திரம் தான் இருக்குது. ஸோ இதை பார்த்த போலீஸுக்கு மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. அந்த பாடிஸை இன்னுமே க்ளோஸாக அப்சர்வ் பண்ண போலீஸுக்கு 5 பாடிஸ் கிடைக்குது. 3 பாடிஸ் வந்து அங்கேருந்து 1.5 kilometerல 3 பாடிஸ் கிடைக்கி. இன்னும் 2 பாடிஸ் வந்து ட்ரீஸ் ஏதோ நியர்பை ஒரு மரத்துக்கு கிட்ட 2 பாடியுமே ஒன்று மேலே ஒன்று உழுதுருக்குது. ஸோ அந்த 3 பாடியிலுமே அவங்க உடம்புல செஸ்ட் பாகத்தில் எல்லாத்துலேயுமே கீரண மார்க்கு, மூஞ்சி கீரண மார்க்கு, இன்னொருத்தனுக்கு கண் பிதுங்கி வெளியே வந்திருக்கு, இன்னொருத்தனுக்கு நாக்கட்டை இருக்குது. இன்னும் அந்த சைடில் இருந்த 2 பாடிஸு மாட்டமில் வந்து அவங்க வந்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 9 பேர் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து 5 பேருடைய பாடிஸ் வந்து இப்போ கிடைக்கிது. ஸோ ரெஸ்ட்டு 4 மெம்பர்ஸ் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்னுமே அது தீவிரமாக 5 days ஆன மேலே அங்கே இருக்கிற ஐஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கருகி தண்ணியில் மிக்ஸ் ஆனப்போ 3 பேருடைய பாடிஸ் வந்து நியர்பை ரிவர் பேங்க்ஸ் கிட்ட கிடைக்கிது. அந்த 3 பாடிஸுமே அவங்க 3 பேருமே உயிரோட இல்லை. அவங்க 3 பேருமே அவங்களுமே இறந்துட்டாங்க. ஸோ அந்த 3 பேரோட பாடிஸுமே இதுக்கு முன்னால் கிடைச்ச 5 பேருக்கு என்ன நடந்துச்சோ அதே சிமிலர் சுச்சுவேஷனில் தான் இருக்குது. அவங்களோட செஸ்ட் ரீஜன் எல்லா பக்கமும் மார்க்கு, ஸ்க்ராட்ச் ஆன மார்க்கு, அவங்க பாடிஸ்லையுமே எந்த விதமான அவங்க போன அந்த கோல்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கோசரம் அவங்க போட்டுக்கிற இன்னர்ஸ் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு அவங்களோட இன்னர் வேரில் தான் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் வந்து ஒருத்தனுக்கு தலை திரும்பியிருக்கு, ஒருத்தனுக்கு மூக்கட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து அந்த ரெஸ்ட் 3 பாடிஸுமே அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இதுக்காண்டி நான் இமேஜஸ்க்கான சோர்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷன் வருது. இந்த மாதிரி 9 பேர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொன்னவங்க யார் அப்படின்றது தான். ஸோ இந்த 9 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் வந்து 2 பேர் கேர்ள்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த 2 கேர்ள்ஸை அவங்க பாடிஸை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண போலீஸ்க்குமே அவங்க ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட் பண்ணதுனா வேறு என்ன அவங்கள அவங்க தப்பான முறையில் எதனா பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தாங்க.
பட் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. ஏன்னா சிமிலர் டு அந்த பசங்களுக்கு என்ன நடந்துச்சோ அவங்களோட செஸ்ட்டு கீறி அவங்களோட எலும்புகளை உடச்சி எலும்பை உடச்சி இந்த மாதிரி தான் நடந்திருக்கே தவிர வேறு எதுவுமே அங்கே நடக்கலை. ஸோ போலீஸுக்கு வந்து இந்த விஷயத்த அவங்க நோட் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து ஃபஸ்ட்டு அவங்க சஸ்பெக்ட் பண்ண விஷயம் என்னென்னா லோக்கல் பீப்புள் தான் வந்து இவங்ககிட்ட இருக்க வேல்யூபிள் திங்ஸுக்கோசரம் இவங்ககிட்ட இருக்கிற கேஷுக்கோசரம் இந்த மாதிரி இவங்களை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஒரு சஸ்பெக்டை வைக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது வந்து விஷயம் கிடையாது. பிகாஸ் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வந்து 600 கிலோமீட்டர்ஸ் இவங்க இருக்கிற இடத்துலேருந்து இங்கே விஜய் என்ற ஊரில் ட்ராவல் பண்ணி வந்தாங்க. அந்த ஊரில் இருக்க ஜனமே அவங்க ட்ரைபல் பீப்புள்ன்றதுனால ரொம்ப ஸ்வீட்டான ஜனங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு ஸ்டே பண்ண இடம் கொடுத்து மோரோவர் அந்த யூடின் என்ற பையனுக்குமே இவங்க வந்து உடம்பு சரியில்லாதப்போ இவங்க அவங்க வீட்டிலேயே இவங்க வச்சுக்கின்னு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து இருந்த ஒரு மக்கள் அவங்ககிட்ட வந்து அவங்கனால இவங்க 9 பேர் குரூப்புக்கு வந்து அவங்க ஊரில் யாருமே வந்து இந்த விஷயத்த செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் இருக்க எல்லா ஜனங்களும் அவங்க சொல்கிறாங்க. மோரோவர் போலீஸ் விசாரணையிலுமே இது வந்து ப்ரூவ் ஆகுது. அண்ட் இந்த ஊர் மக்கள் பண்ணலன்னா இந்த விஷயத்தை யார் பண்ணாங்க? ஸோ லேசஸை வந்து இந்த மாதிரி போலீஸ் முன்ன வைக்கிறாங்க. அது என்னென்னா ஒருவேளை ஏலியன்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அது வந்து ஒரு டெட் மவுண்டன். அங்கே வந்து எந்த அனிமல்ஸ் எந்த பேர்ட்ஸுமே இருக்காது. அது டெட் மவுண்டன்னு பேர் வரத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் அங்கே வந்து ஏலியன்ஸோட நடமாட்டம் வந்து அந்த ஏலியன்ஸ் வந்து இவங்கள பார்த்து அந்த ஏலியன்ஸ்னால் எதனா இவங்கள பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே ஒரு சஸ்பெக்ட் இருக்குது. அது இல்லாமல் தெர் இஸ் ஒன் மோர் திங் கால்ட் ஏடி. ஸோ உங்களுக்கு நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டோரிஸில் நிறைய மித்தாலஜியில் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் எட்டி என்ற ஒரு கேரக்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஐசி பிரதேசத்தில் மலைகளில் இருக்கிற ஒரு மான்ஸ்டர். ஸோ இதுதான் வந்துட்டு இவங்களை கொண்டு இருக்குமோ அப்படின்றது வந்து இன்னி வரைக்குமே ஒரு சஸ்பெக்டாக இருக்குது. அதாவது இந்த குரூப்பில் இருக்கிற நிறைய பேர் வந்து அவங்களுடைய எடுத்துன்னு போன அந்த கேமராலுமே இது வந்து இந்த எட்டியோடைய உருவம் கேப்சர் ஆகிருக்கிறது வந்து நம்ம அதில் தெரியுது. நான் வந்து ஸ்க்ரீனில் நான் போட்டு காமிக்கிறேன். பிகாஸ் அது வந்து கிளியராக அதோடய இமேஜ் இல்லை, பட் ஜஸ்ட் ஒரு நிழல் ஒரு ஷேடோ மாதிரி அதோடைய உருவம் தெரியுது. ஸோ இந்த எட்டி தான் வந்து அந்த ஒரு ரஷ்யாவில் டெட் வேலியில் டெட் மவுண்டனில் எந்த அனிமல்ஸ் எந்த பேர்ட்ஸுமே இல்லாத இடத்துல இது இருக்குது. இங்கே வந்து போன அந்த 9 பேர் ஸ்டூடெண்ட்ஸுமே இது தான் வந்து கொலை பண்ணியிருக்கு அப்படின்னு இந்த நாள் வரைக்குமே நிரூபணம் பண்ணல. ஆனால் லோக்கல் மக்கள் அந்த ரஷ்யன் மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஸோ இதுவரையிலுமே ரஷ்யாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரியில் இது வந்து பிக்கெஸ்ட் மிஸ்ட்ரியாக இருக்குது. இந்த 9 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், ஆர்மியில் நல்ல ரேங்க் வாங்கணும் அப்படின்னு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து இந்த மாதிரி ஒரு எண்டு வரக்கூடாது இருந்துச்சு. ட்ரெக்கர்ஸுமே அவங்கக்கிட்ட வந்து இண்டிவிஜுவல் கேமராஸ் இருந்துச்சு. அவங்களுமே அவங்க டெட் மவுண்டன் ஏறுறப்போ அவங்க இண்டிவிஜுவல் பிக்சர்ஸ் அண்ட் இது வந்து அவங்க ஃபேமிலிஸ் கூட எடுத்த பிக்சர்ஸ், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கூட எடுத்த பிக்சர்ஸு, அப்புறமா லோக்கலில் வந்து அவங்க விஜய் மக்கள் கூட எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் கேமராஸில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அண்ட் மோரோவர் அந்த நான் லாஸ்ட்டு சொன்னேன் இல்லையா அவங்கள கொன்ன ஒரு மான்ஸ்டர் எட்டி, அதோடைய இமேஜுமே ஒன் ஆஃப் த குரூப் மெம்பர்ஸில் ஒருத்தங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இமேஜுமே இருக்குது. நான் எல்லா இமேஜுக்கான லிங்க்ஸுமே சோர்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ இது வந்து ரஷ்யாவிலே ஒன் ஆஃப் த அன்சால்வ் மிஸ்ட்ரீஸை இது வந்து ஒரு பிக்கஸ்ட் மிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ இது தான். ஸோ எதனா கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை எதனா நான் பேசுகிறதுல இம்ப்ரூவ் பண்ணாலும் எனக்கே வந்து நிறைய விஷயத்தில் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. பட் எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜீரோ. ஸோ நான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகணும்னு நான் பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இது வரையிலுமே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிக் சல்யூட் டு யூ ஆல். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கான போய் சேரணும் அப்படின்னா. ஸோ நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் குமரன் சைனிங் ஆஃப்.